அடுத்தவர் பின்னின்று புறம் பேசாதீர்கள். உங்கள் பின்னாலும் ஒருவர் இருக்கின்றார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதற்கெல்லாம் கோபம் வருகிறதோ அதற்கெல்லாம் புன்னகை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். இதற்கெல்லாம் கோபம் வருகிறதோ அதற்கெல்லாம் புன்னகை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். எதிலும் பரபரப்பாக செயற்படாதீர்கள். அது தேவையும் இல்லை. ஆனால் சுறுசுறுப்பு எப்போதும் தேவை என்பதை மறந்துவிடாதீர்கள். எதிலும் பரபரப்பாக செயற்படாதீர்கள். அது தேவையில்லை. ஆனால் சுறுசுறுப்பு எப்போதும் தேவை என்பதை மறந்துவிடாதீர்கள். தேனீக்களைப் போல உங்கள் சின்ன சின்ன வெற்றிகளை சேகரித்து கொண்டே இருங்கள். தேனீக்களைப் போல உங்கள் சின்ன சின்ன வெற்றிகளை சேகரித்து கொண்டே இருங்கள். சாதனை என்ற தேன்கிண்ணத்தை நீங்கள் அடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை. சாதனை என்ற தேன்கிண்ணத்தை நீங்கள் அடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை. 5ஆம் திகதி மாசி மாதம் 2025ஆம் ஆண்டு. புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் இம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மட்டு நகரில் மழலைகளின் துயர் கண்டு அவர்களின் துயர் துடைத்த வள்ளல்கள் திரு தங்கராசா கபிலன், திருமதி கபிலன் அக்ஷயா. இவர்களால் இப்பணிகளுக்காக 100 சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது. இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிறுவகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது. நன்றி.